கீவாஜா என்ன செய்வார்? அந்த சுடுகாட்டில் அலைவார். சிவபெருமான் சுடுகாட்டில் தானே ஆடுகிறார். அப்படி கீவாஜா என்ன செய்வார்? அந்த சுடுகாட்டில் ஆற்றங்கரை பக்கமாக இருக்கிறது, வசதியாக இருக்கும் அல்லவா, அந்த சுடுகாட்டில் அந்த எந்த பிணம் பாம்புக்கடி மந்திரம் இவருக்கு தெரியும். இவர் பன்முக புலவர், எல்லாவற்றிலும் கைதேர்ந்தவர். இவர் எழுத்துவன்மை, சொல்வன்மை, சொற்பொழிவு, அதுவும் மற்றவர்களுடைய அந்த அன்பை பெற்றவர். நிகழ்ச்சிகளை கண்டு கழித்து கொண்டிருக்கும் பத்திரிகை.com நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் ஒரு பெரிய தலைவரை பற்றி பேசப் போகிறோம். தமிழ் என்றால் எல்லோருக்குமே தெரியும். இந்த தமிழ்நாட்டில் தமிழ் எவ்வளவு உயர்ந்தது, தமிழ் கடவுள் யார் என்று தமிழை பற்றி தெரியும். தமிழ் அறிஞர்களை பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட அறிஞர்களில் ஒருவர் தான் எழுத்து கொண்ட திரு கி.வா.ஜ என்று அழகாக அழைக்கப்படும் வாகீச கலாநிதி திரு கீவாஜா அவர்கள். இவரை பற்றி பேச என்ன இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் சிந்திக்கலாம். இவர் பன்முக புலவர், எல்லாவற்றிலும் கைதேர்ந்தவர். இவர் எழுத்துவன்மை, சொல்வன்மை, சொற்பொழிவு, அதுவும் மற்றவர்களுடைய அந்த அன்பை பெற்றவர். அதனால் இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. இவரது முக்கிய சிறப்பு என்ன என்றால், இவர் ஸ்லேடை மன்னர் என்று எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். இப்பொழுது இவரை பற்றி நாம் விரிவாக காணலாம். விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் சனிக்கிழமை 29ஆம் தேதி, இது தமிழ் வருட கணக்குப்படி நான் சொல்லுகிறேன். அதையே 11/4/1906 இரவு கும்பலக்னத்தில் அனுஷ நட்சத்திரம் தான் மகா பெரியவர் இருக்கிறாரே சந்திரசேகர ஜெயேந்திர சுவாமிகள், அவருடைய நட்சத்திரம் தான் அனுஷம். அந்த நட்சத்திரத்தில் கும்பலக்னத்தில் இவர் 11/4/1906 அந்த நட்சத்திரத்தில் திரு வாசுதேவ ஐயருக்கும் திருமதி பார்வதி அம்மை அவர்களுக்கும் பிறந்தார். அவர் மகனாக பிறந்தார். திரு கீவாஜா அவர்கள் பேச்சு வன்மை கொண்டவர். சாதாரணமாக எழுத்தாளர், இவர் ஒரு எழுத்தாளர் இருந்தாலும் எழுத்து வன்மை கொண்டவர்களால் பேச முடியாது, பேச்சு வன்மை கொண்டவர்களுக்காக எழுத முடியாது, ஆன்மீகத்திலும் இருக்க முடியாது. ஆனால் இவருக்கு எப்படிப்பட்ட அந்த திறமை இருந்தது என்றால், பேச்சிலும் வல்லமையாக இருந்தார், அவர் எழுத்திலும் வல்லமையாக இருந்தார், அந்த ஆன்மீகத்திலும் பெரும் பங்கு கொண்டவராக விளங்கினார். வாகீச கலாநிதி திரு கீவாஜா பேச்சு திறமையை வெளிக்கொண்டு வந்த நாளிலிருந்து எப்பொழுது மேடையில் பேசினாலும், எந்த கோணத்தில் பேசினாலும் அவர் என்ன செய்வார்? முதற்கண் தன் இரண்டு கண்கள் என்று கூறுகிறோம் அல்லவா, நமக்கு 2 கண்கள் இருக்கிறது, 2 முக்கியம்தானே. அந்த 2 கண்களான முக்கியமான தெய்வமாகிய முருகனையும் தன்னுடைய ஆசிரியரையும் புகழ்ந்து விட்டுத்தான் மேடையில் அவர் பேச ஆரம்பிப்பார். அப்படி என்ன பேசுவார்? அப்படி என்ன முதலில் சொல்லுவார்? ஒரு பாவை அவர் சொல்லுவார். வரம் கொண்ட உம்மை முளைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும், பரம் கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும், சிரம் கொண்ட மறை எறிஞ்சும் சேவடியும், செந்தூரன் கரம் கொண்ட வேலும், எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே என்று முதலில் தமிழ் கடவுளாகிய முருகனை புகழ்ந்து விட்டு, முருகனை துதித்து விட்டு என்றே கூறலாம். அதற்கு பிறகு 2வது கண்ணான தன் ஆசான், யார் ஆசான்? ஓவே சுவாமிநாத ஐயர். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இவர்தான் தமிழுக்கு பாடுபட்டவர். இல்லாவிட்டால் நமக்கு தமிழ் வந்திருக்காது. ஓவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று சிறப்பாக நாம் அழைக்கும் அந்த ஓவேசாவுடைய முதல் மாணாக்கராக இவர் திகழ்ந்தார், சிறந்த மாணாக்கராக திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இவர் எந்த மேடையில் எதை பற்றி பேசினாலும் முதற்கண் முருகனை நினைத்து வரம் கொண்ட உம்மை மொழிப்பால் என்று கூறி, அதற்கு பிறகு தன் ஆசானை புகழ்ந்து அதில் ஒரு வெண்பா பாடுவார். அது என்ன? நவையேறும் நெஞ்சினேன் நத்தமிழை கற்றே அவையேற வைத்தருளும் அண்ணல் சுவையேறு செந்தமிழ் பன்னூல் விளங்கும் சீர்.
சாமிநாத குரு தளித்தாள் சென்னிக்கு அணி என்று முதலில் அவரை தன் சென்னியால் தன் தலையால் வணங்கிவிட்டுத்தான் அவருடைய சொற்பொழிவையே தொடங்குவார். அந்த காலத்தில் குருகுலம் என்று இருந்தது அல்லவா? அப்படித்தான் முதலில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இவர் யார் என்று. இவர் என்னுடைய தந்தை. எனக்கு மிகவும் அன்பான, எவ்வளவு அறிவான தந்தையாக விளங்கி இருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கு நிறைய பழக்கம் அல்லவா? அதனால் அவரை நாங்கள் தெய்வமாகவே போற்றி வந்தோம். அந்த தந்தை தான் முதல் மாணாக்கராக உவே சுவாமிநாதர் ஐயருடைய முதல் மாணாக்கராக திகழ்ந்தார். இந்த வாகீசகலாநிதி இப்படி 2 கண்கள் யார் 2 கண்கள்? முருகனை ஒரு கண்ணாக வைத்து பாடி, பிறகு மகோபாத்தியாய திரு உவே சுவாமிநாதர் அவர்களையும் நினைத்து வைத்துத்தான் எங்குமே பேச்சை துவங்குவார். இவரது 12வது வயதிலேயே தமிழை வளர்ப்பதற்கு தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் வளர்த்தார். அப்படி தமிழை வளர்ப்பதற்காக தமிழ் தெய்வங்களின் பெருமைகளை முதலில் உணர்ந்து இன்புறுவதற்கும் ஆன்மீக சொற்பொழிவுகளை பல இடங்களில் இங்கு அங்கு அது பர்மாவுக்கும் சென்றார், இலங்கைக்கும் சென்றார், சிங்கப்பூருக்கும் சென்றார், ஏன் பாரிஸுக்கும் சென்றார். இப்படி பல இடங்கள் சென்றாலும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல தெய்வங்களை பற்றியும் முக்கியமாக முருகனை பற்றியும் நிறைய அவர் சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். அதனால் நன்மை அடைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதை பிற்பாடு நாம் பார்க்க போகிறோம். அதை தவிர, சொற்பொழிவை தவிர இந்த முருகனை பற்றியும் அந்த விஷ்ணுவை பற்றியும் அப்படி சிவனை பற்றியும் எல்லாரை பற்றியும் நிறைய எழுதியிருக்கிறார். திருமுறை எழுதியிருக்கிறார். அப்படி எவ்வளவோ எழுதியிருக்கிறார். அதனால் டாக்டர் உவே சுவாமிநாத ஐயரின் தலை மாணாக்கராக இருந்தார் அல்லவா? அதனால் அவருக்கு எல்லா உதவியும் இவர் செய்து கொண்டிருந்தார். சிறிய பிள்ளையாக இருந்த போதே அவரிடம் சென்று விட்டார். தக்கையாக பரணி, குறுந்தொகை, தமிழ் விடுதூது, ஆனந்த ருத்ரேசர், வண்டு விடுதூது, ஐம்பெரும் காப்பியங்கள் என பல ஏடுகளை சேகரிப்பதற்கு, அதாவது அந்த உவேசா என்ன செய்வார், ஊராக செல்லுவார். அந்த காலத்தில் இதே போல விளக்கு வசதி, அந்த சாலை வசதி இதெல்லாம் கிடையாது. கல்லும் மண்ணும் இருக்கும். அவர்கள் எல்லாம் நம்ம காலில் அணிகிறோமே அந்த காலணி கூட அணிய மாட்டார்கள். அப்படி தெருவாக அலைந்து வீடுவாக அலைந்து பரன்மேல் இவரை ஏறச் சொல்லி எந்தெந்த ஏடுகள் அவர்கள் இருக்கிறதோ, ஏடுகள் என்றால் அந்த இலையில் ஏடு, அதுதான் ஏடு என்று சொல்வார்கள், அதில் எழுதியிருப்பார்கள். அவருக்கு இருந்தால் அந்த பரன்மேலும் ஏறி எலியும் இருக்கும், பாம்பும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படியும் இவர் ஏறி அதை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து பிறகு அதை ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் அதை பதிப்பகத்தில் கொடுத்து புத்தகமாக வெளியிட்டார். அதனால் இவ்வளவு பெருமைகளும் உவேசாவை சேர்ந்ததுதான். அதற்கு ஒரு சிறிய அணில் போல் என் தந்தை கிவாஜா அவர்கள் பணியாற்றினார் என்றால் எனக்கும் பெருமையாக இருக்கிறது, தமிழகத்துக்கும் பெருமையாக இருக்கிறது, ஆசானுக்கும் பெருமையாக இருக்கிறது அல்லவா? அதனால் 100 ஆராய்ச்சிக்கு இவர் பெரிதும் உதவி இருக்கிறார் என்பது உலகமே அறிந்ததுதான். இவரது ஆன்மீக தாகம் சிறு வயதிலேயே தொடர்ந்தது. அதாவது சிறு வயதில் ஆரம்பித்தது. ஆன்மீகம் என்றால் என்ன முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கேள்வி எல்லோர் மனதிலுமே இருக்கிறது. இப்பொழுது ஆன்மீகம் என்று யூடியூப் என்று ஒன்று வந்திருக்கிறது. அதில் எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் ஆன்மீகம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது பக்தியா அல்லது சித்தியா அல்லது முக்தியா, எது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் வீட்டில் பக்தியுடன் பூஜை செய்து, அறிவாளி ஒருத்தர் இருக்கிறார், ஞானம் மிகுந்தவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். வீட்டில் தானே பூஜை செய்தால் அது தனக்காக செய்யும், அதாவது தன்னலம், தனக்காக தன் குடும்பத்திற்காக செய்யும் பூஜையாகத்தான் இருக்கும். நலன் கிடைக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் எவர் ஒருவர் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று தான் கேட்டவை, அறிந்தவை, உணர்ந்தவை, படித்தவை, அனுபவித்தவை
யாவற்றையும் பலருக்கு உபன்யாசமாக சொற்பொழிவாக சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நாம் கூறலாம். அவர்கள்தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். ஏனென்றால் தனக்கு இருக்கும் அந்த பொக்கிஷத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் பாருங்கள். அவர்களை நாம் உயர்த்தித்தான் ஆக வேண்டும். அந்த வகையில் திரு கிவாஜா அவர்களை நாம் உயர்த்தித்தான் ஆக வேண்டும். உயர்ந்த மனிதர் என்று எவ்வளவோ பேர்கள் இருக்கிறார்கள், அதில் இவரும் ஒருவர். இப்பொழுது பிற்பாடு உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சால், ஆஹா, இவ்வளவு அருமை வாய்ந்த புலவராயவர் என்று குடும்பத்தில் இருந்தால் கூட இவ்வளவு செய்திருக்கிறாரா, இவரை பற்றி நாம் நம் காலத்தில் அறிந்து கொள்ளாமல் தவறிவிட்டோமே என்று நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அந்த தமிழகத்தில் பல ஆன்மீகவாதிகளை கண்டு நீங்கள் எல்லாம் இன்புற்றிருக்கலாம். கிவாஜா சிறுவயதில் படித்த இடங்கள் நிறைய இடங்களில் படித்திருக்கிறார். கிருஷ்ணராயபுரத்தில் படித்திருக்கிறார், மோகனூரில் படித்திருக்கிறார், குளித்தலையில் இருந்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய தகப்பனார் எங்கெங்கே செல்கிறாரோ அப்பொழுது இவரும் செல்ல வேண்டும் அல்லவா. ஆனால் மோகனூரில் தான் தன்னுடைய சிறு வயது இருக்கிறதே, அதை அந்த காலத்தை மோகனூரில் தான் அதிகமாக கழித்தார் என்று நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். மோகனூரில் ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அது மிகவும் அழகான கோவில். யாராவது நேயர்களே யாராவது அந்த பக்கம் சென்றால் அச்சலேஸ்வரர் என்று ஒரு கோவில் இருக்குது. அச்சலேஸ்வரர் என்றால் என்ன? அந்த தீபம், அச்சலேஸ்வரர் தீபம் என்று நாம் கூறுவோம். தீபத்தை ஏற்றி வைத்தால் காற்றில் அசையும் அல்லவா, வெளியில் ஏற்றி வைத்தால் காற்றில் அசையும். ஆனால் அந்த இடத்தில் அந்த அச்சலேஸ்வரர் என்றால் அது காற்றில் அசையாமலே இருக்குமாம். அந்த அச்சல தீபேஸ்வரர், அச்சலேஸ்வரர் வேறு, அச்சல தீபேஸ்வரர். இவருக்கு அச்சல தீபேஸ்வரர் என்று பெயர். ஏனென்றால் அந்த தீபங்கள் அசையாமல் அப்படியே இருக்கும் என்று கேள்விப்பட்டோம். எப்படிப்பட்ட காற்று அடித்தாலும் அந்த சிவனுக்கு அருகில் உள்ள விளக்கு எப்பொழுதுமே ஆடாமல் அசையாமல் இருக்கும் என்றால் வியப்பாகத்தானே இருக்கிறது. மோகனூரில் உள்ள சிவன் கோவிலில் இது இருக்கிறது. தவறாமல் நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கலாம். கிவாஜா எப்பொழுதும் அவருக்கு சிறு வயதில் இணைப்பிரியா ஒரு தோழன் இருந்தார். அவர் பேர் செல்லம் என்று பெயர். அவருடன் எப்பொழுதுமே இருப்பது வழக்கமாக இருந்தது. அவருடன் விளையாடுவார், அவருடன் கதைகள் பேசுவார், தன்னுடைய அனுபவங்களை கூறுவார். அப்படி இருவரும் சேர்ந்து போவார்கள். அப்படி இவர்கள் என்ன செய்தார், விளையாட்டாக சிவன் கோவிலுக்கு போவது வழக்கம். இருந்தாலும் இந்த கால பிள்ளைகள் போல், இந்த கால குழந்தைகள் போல் அவர்கள் இல்லை. ஆன்மீகத்தில் ஈடுபாடு, இறைவனை வழிபட வேண்டும், இறைவனுடைய உபதேசம் நமக்கு பெற வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் எண்ணினார்கள். நல்ல சிந்தனையிலேயே இருந்தார்கள். நல்ல நட்பு வேறு. அதனால் இருவரும் என்ன பண்ணுவார்கள், அங்கு அருகிலேயே காவிரி ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். இந்த காலம் மாதிரி அந்த காலம் இல்லை, செழித்து வளப்பமாக இருந்தது. அங்கு குளித்துவிட்டு தான் ஸ்நானம் என்பது என்ன, தலைக்கு ஊற்றிக்கொள்வது. அதில் முங்கி அதில் குளித்துவிட்டு அதிலிருந்து நீரை எடுத்து கொண்டு வந்து இங்கு அபிஷேகம் செய்வார்களாம். அந்த அச்சல தீபேஸ்வரருடைய ஆலயத்தின் வாயிலில் இரண்டு பக்கமும் இரண்டு பிள்ளையார்கள் இருக்கிறார். வலது பக்கம் ஒரு பிள்ளையார், இடது பக்கம் ஒரு பிள்ளையார் என்று. அதனால் இவர்கள் இரு நண்பர்களும் என்ன செய்தார்கள், அந்த இரு பிள்ளையாருக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளையார் என்று தனக்கே எழுதி வைக்கவில்லை. தனக்கு உரிய முறையில் அதை தேர்ந்து கொண்டார்கள். எனக்கு இந்த பிள்ளையார், உனக்கு இந்த பிள்ளையார் என்று. அப்படி இரு பிள்ளையார்கள் உண்டு, ஆளுக்கு ஒரு பிள்ளையார் என்ன தீர்மானித்து அவர்களே அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்வார்களாம். எவ்வளவு அந்த சிறிய வயதிலேயே அவர்களுக்கு அந்த கடவுள் பக்தி நிரம்ப வழிந்து இருக்கிறது என்றால் நமக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. இவர் என்ன செய்வார், பஞ்சாட்சர மந்திரம் இருக்கிறது இல்லையா, அந்த பஞ்சாட்சரத்தையும் செல்லம் இவருடைய நண்பர் செல்லம் இருக்கிறாரே, அவர் என்ன செய்வார், கணேசாய நமக என்று துவங்கும் அந்த மந்திரத்தையும் துண்டு காகிதத்தில் போட்டு என்ன செய்வார், அந்த தாளை சிவன் கோயிலில் இருந்த தட்சிணாமூர்த்தி உள்ளே இருக்கிறாரே அவர் கையில் கொடுத்து அதை திரும்ப எடுத்துக்கொள்வார்கள். அதாவது அதில் என்ன அவர் நினைக்கிறார்கள், தட்சிணாமூர்த்தியே இவர்களுக்கு உபதேசம் செய்து இந்த மந்திரத்தை இவர்களுக்கு உபதேசித்தார்கள் என்ற அந்த நம்பிக்கையில் இவர்கள், என் தந்தை கிவாஜா அவர்கள் பஞ்சாட்சரத்தையும், செல்லம் அவர்கள், அவருடைய நண்பரான செல்லம் அவர்கள் அந்த கணேசாய நமக
என்றும் இவர்கள் இருவரும் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உபதேசம் பெற்றதன் விளைவாக அவர்கள் எப்பொழுதுமே அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர் யார்? அந்த தட்சிணாமூர்த்தி அல்லவா? சொல்லாமல் சொன்ன துரை தட்சிணாமூர்த்தி அந்த மந்திரத்தை இவர்களுக்கு உபதேசித்ததாக பாவித்து எப்பொழுது பார்த்தாலும் ஜபம் செய்து கொண்டே இருப்பார்களாம். அந்த வயதில் ஜபம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்றால் நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. மோகனூர் காவிரி இருக்கிறது அல்லவா? காவிரி அழகாக ஓடுகிறது. தண்ணீர் நிறைந்து நீர் நிரம்பி இருக்கிறது. இப்பொழுது மாதிரி தண்ணீர் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஆற்று வெள்ளம் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த அந்த ஓசையும் சேர்ந்து நமக்கு மனதில் இதத்தை கொடுக்கும். அதனால் இவர்கள் அங்கு உலாவுவார்கள். இவர்கள் படிப்பே இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். படித்த பிறகு அப்பொழுதெல்லாம் தொலைக்காட்சி கிடையாது அல்லவா? அப்பொழுதெல்லாம் எந்தெந்த நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கோவிலுக்கெல்லாம் அவர் சென்று வருவார்கள். அப்பொழுது காவேரிக்கு பக்கத்தில் சுடுகாடு இருக்கிறது. கீவாஜா என்ன செய்வார்? அந்த சுடுகாட்டில் அலைவார். சிவபெருமான் சுடுகாட்டில் தானே ஆடுகிறார். அப்படி கீவாஜா என்ன செய்வார்? அந்த சுடுகாட்டு ஆற்றங்கரை பக்கமாக இருக்கிறது, வசதியாக இருக்கும் அல்லவா? அந்த சுடுகாட்டில் அந்த எந்த பிணம் இருக்கிறதோ, யார் இருந்தார்களோ அவர்களை எடுத்துவிட்டு அந்த ஆற்றிலே குளித்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவது வழக்கமாக இருந்தது. அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த நாகரிக காலத்தில் எல்லாமே மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது இவர் அடிக்கடி அங்கு சென்றதனால் பெற்றோர்களும் உறவினர்களும் மிகவும் பயந்து போனார்களாம். ஆஹா, நீ அங்கு சுடுகாட்டுக்கு போகக்கூடாது, பேய் பிசாசு உன்னை அடித்து விடும் என்றெல்லாம் இவருக்கு பயமுறுத்தி விட்டு எச்சரித்தார்கள். இவர் வேண்டுமென்றே உச்சி வேளை என்பது என்ன? இந்த 12 மணி வேளையில் அங்கு போகலாமா? பேய் பிசாசு கட்டாயம் தாக்கும் தானே. ஆனால் இவர் நள்ளிரவிலையும் 12 மணிக்கு அங்கு செல்வார். பகல் வேளையிலும் உச்சி வேளையிலும் இந்த 12 மணிக்கு அங்கு செல்வார் என்றால் அவர் உயர்ந்தவராக, அப்பொழுது உயர்ந்தவர் என்று நமக்கு தெரியவில்லை. எங்களுக்கே என்னுடைய தந்தை உடைய அந்த சிறப்பு எங்களுக்கு அருகில் இருந்து கூட எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. கடைசியில் தான் தெரிந்ததாக இவ்வளவு அருமை பெருமைகளை வைத்து கொண்டே இருப்பவரை நாம் இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கலாமே என்று நாங்கள் மனம் கலங்கி நின்றோம். பிற்பாடு வயதான காலத்தில்தான். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் சிறியவர்களாக இருந்த பொழுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பள்ளி, அந்த கல்லூரி என்று இருந்து விட்டோம். அதனால் மதிப்பு தெரியாமல் இருந்தது. தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடுவேன், சிந்தில் வேலனுக்கு தொண்டாகேன், அவிரோத ஞான சுடர் வடி வாழ் கண்டாயடா, அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே. இது கந்தர் அலங்காரம். இப்படி கந்தர் அலங்காரத்தை போட்டு அந்த யமன் வருவான், நீ ஏன் சுடுகாட்டுக்கு போகிறாய் என்று உறவினர்கள் எல்லாம் இவரை தாக்குவார்களாம். அப்படி செய்யாதே அப்பா, நன்றாகவும் சொல்லி பார்த்தார்கள், அவனை அதட்டியும் சொல்லி பார்த்தார்கள். இருந்தாலும் இவர் நள்ளிரவிலும் சரி, இந்த உச்சி வேளையிலும் சரி அங்கு போய் இதை போல செய்யுட்களை எல்லாம் சொல்லுவாராம். இந்த கந்தர் அலங்கார பாடலை மனதில் படமாக ஓடவிட்டு, அதாவது அவன் காலன் வருகிறான், இவர் கையில் ஒரு வாள் வைத்திருக்கிறார், முருகனுடைய வாள், அந்த காலனியை இவர் கொல்லுமாறு இவர் அப்படி படக்காட்சியை ஓடவிட்டு இருப்பாராம். அது மயிலேறு மாணிக்கம் தன்னுடன் இருப்பதாகவும், யமன் வாளை வீசிக்கொண்டு வரும்போது இவர் அவனை வெட்டி வீழ்த்துவதாகவும் இவர் அப்படி கற்பனை பண்ணி கொண்டு சிரித்து கொள்வாராம். அந்த வயதில் பயமே இல்லாமல் இருந்தார். அது மட்டுமில்ல, காயத்ரி மந்திரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். காயத்ரி மந்திரம் அந்தணர்கள் எல்லாம் எவ்வளவு தரம் சொல்லியிருக்கிறார் என்று. அதில் இருக்கிற மகிமை எல்லாவற்றுக்கும் இதுதான் இருக்கிறது. ஆனால் அதிக கூடுதல் மகிமை இருக்கிறது. காயத்ரி மந்திரத்தை மட்டுமே 24 லட்சம், எப்பொழுது? அந்த சிறிய வயது. அதற்கப்புறமா எவ்வளவோ தரம் சொல்லிவிட்டார்கள் அவர்கள், கீவாஜா அவர்கள். அந்த 24 லட்சம் அந்த ஜபித்ததன் இவர் காந்தமலை முருகன் மேல் வெகுவாக காதல் கொண்டார். இது காயத்ரி ஜபம் வேறு, இது முருகன் வேறு அல்லவா? முருகன் மேல் எப்படி அவருக்கு அந்த காதல் ஏற்பட்டது என்று தெரியவில்லை. இப்பொழுது நீங்கள் மோகனூரில் இருக்கும் காந்தமலை என்று பெயர் அந்த முருகன் வசிக்கும், வீற்றிருக்கும் அந்த இடத்திற்கு காந்தமலை என்று பெயர். அந்த காலத்தில் வெறும் கூரையில்
வெறும் கர்ப்பகிரகம் என்று ஒரு கூரை போட்டு ஒரு முருகன் மட்டும்தான் இருந்தது. கரடு முரடான கற்கள் சுற்றி அந்த மலை மேல் ஒரு குன்று, அந்த மலை மேலும் படிக்கட்டு கிடையாது. ஏறி தாவி தாவி ஒரு குச்சியை வைத்து ஏறி கொண்டு கரடு முரடு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலம் எப்படி இருக்கும் என்று. அப்படித்தான் இருந்தது. அதனால் இவர் அந்த மந்திரத்தை அந்த முருகன் இருக்கிறாரே, அந்த முருகனிடம் மிகவும் காதல் கொண்டார். சிறு பிள்ளையாக இருந்த போதே காதல் கொண்டார். இப்பொழுது நம் பேரப்பிள்ளைகளோ அல்ல பிள்ளைகளிடமோ சொல்லுங்கள், அவர்கள் அதை பார்க்க மாட்டார்கள். ஏதாவது சினிமா இருந்தால் அதை பார்ப்பார்களே தவிர்த்து கோவிலுக்கு சென்று இதே போல் செய்வார்களா? அது முடியவே முடியாது. இன்னொரு செய்தி என்ன என்றால், இவர் பாம்புக்கடி மந்திரம் இவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார். இவருக்கு தெரியுமே என்று அவருடைய பெற்றோருக்கு, ஏனென்றால் நாங்கள் அப்போ பிறக்கவில்லை, அவருக்கு திருமணமும் ஆகவில்லை, பெற்றோருக்கு கூட தெரியாதாம். இருந்தாலும் பாம்புக்கடி மந்திரத்தை இவர் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லி கொண்டிருப்பாராம். அப்போ யாருக்கோ அது தெரிந்து பாம்புக்கடி யாருக்கோ ஏற்பட்ட போது இவர் பாம்புக்கடி மந்திரத்தை சொல்லி அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ மருத்துவ உதவியும் செய்து இந்த மந்திரத்தையும் செய்து அதை இறக்கி விடுவார்களாம். அதனால் அப்படி ஒரு வைத்தியனாகவும் ஆகிவிட்டார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அதனால் பாம்புக்கடி மந்திரத்தை கற்று கிரகண காலத்தில் அதை உருப்போட்டு கொண்டே இருப்பாராம். அது அவ்வளவு நல்லது. நாம் என்ன செய்வோம்? கிரகண காலத்தில் எல்லாவற்றிலும் தர்பையை போட்டுவிட்டு நான் படுத்து தூங்கி விடுவோம். இப்படியாக அவர் பாம்புக்கடி மந்திரம் என்றால் என்ன? ஏதாவது ஒரு பாம்பு யாரையாவது கடித்து விட்டால் அந்த விஷம் ஏறிவிடும் அல்லவா? உடனே அதை என்ன செய்வது என்று தெரியாமல் கட்டு போட்டு மருத்துவம் பார்ப்பார்கள். அப்படி இல்லாமல் இந்த ஜெபத்தை ஜபித்தால் அந்த அந்த விஷம் ஏறாமல் அது இறங்கி விடுமாம். அதற்கு தகுந்தாற்போல் கட்டு போட்டு மருத்துவமும் பார்க்க வேண்டும். இருந்தாலும் இவருக்கு இந்த பாம்புக்கடி அந்த விஷம் இறங்குவதற்கு ஏற்றவாறு இவர் ஜபம், இவருக்கு மந்திரங்கள் தெரியும் என்று அறிந்த பின்னர் மக்கள் எல்லாம் இவரை காண வந்தார்களாம். அப்படி இவர் பிரபலமாகிவிட்டார். அதனால் கிவாஜா சிறு வயதிலேயே இது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். சொன்னபடி இந்த கிரகணம் போது சும்மா இருக்காமல் இந்த பாம்புக்கடி மந்திரம் இருக்கிறதே அதை உருப்போட்டார். இப்படி பல விஷயங்கள், அற்புதமான செயல்களை எவ்வளவோ செய்திருக்கிறார் அவர். ஆனால் அது வெளியில் அதிகமாக யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. அதை இப்பொழுது எனக்கு தெரிந்த வகையில் உங்களுக்கெல்லாம் நான் தெரியப்படுத்துகிறேன். ஓ, இப்படியும் இருக்கிறதா? அப்பொழுது இந்த உலகத்தில் இவ்வளவு சிறப்பான மக்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் எவ்வளவு அடக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்று தெரியும். அதிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கேட்ட பின்னர், ஆகா, இவர் போல இருக்கலாமே, நாம் தமிழில் மேதையாக இருக்கலாமே, இதை போல பல மந்திரங்களையும் கற்றுக்கொள்ளலாமே, பலருக்கு நாம் நன்மையை அளிக்கலாமே, பலருக்கு உதவி செய்யலாமே என்ற அந்த பண்பு நமக்கும் வர வேண்டும். அப்படி வரும்படி பல அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள். அதை நாம் பிற்பாடு தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அது எவ்வளவு நமக்கு மனத்துக்கு இன்பத்தை அளிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் தொடர்ந்து கிவாஜாவை பற்றி பல அற்புதங்களையும் அவர் வாழ்க்கையில் என்னென்ன வினோதங்கள் நடந்தது என்பதையும் பிற்பாடு நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.